இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பரங்கிக்காய் போட்டு கூட்டு தாங்க வச்சிருந்தேன். இதை பால் கூட்டுன்னு கூட சொல்லுவாங்க. நான் எப்படி வச்சிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு, அது கூட பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி சேர்த்து வதக்கிட்டு, அது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க பரங்கிக்காய் சேர்த்துட்டு, ஆனாவே கேஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மெயினா பூண்டு சேர்க்கறது. ஒரு 5-6 பேர் பூண்டு சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு, எங்க பாட்டி மாசமா இருக்கும்போது இந்த நீர் வடிகிறதுக்காக இதே கூட்டுல இன்னும் 4 பல்லு பூண்டை கூட சேர்த்து இந்த நீர்க்காய் சேர்த்துப்போம் இல்லையா, பூசணிக்காய், சொரைக்காய்லாம் எடுத்துப்போம் இந்த மாசமா இருக்கும்போது. அந்த காயை சேர்த்து இந்த மாதிரி கூட்டு வச்சு கொடுப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்கும். இதுல காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம். அடுத்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அரைச்சு, பரங்கிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஒரு மூடி தேங்காய் அரைச்சு பால் எடுத்து வச்சிருந்தேன். அதையுமே இது கூட சேர்த்து மொளன்னு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழைலாம் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரா பரங்கிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல பரங்கிக்காய் கூட்டுக்கு வாழைக்காய் சிப்ஸ், கீரை பொரியல், கிழங்கு வறுவல். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.